தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திமுக கூட்டணியில் விசிக மாநிலங்களவை இடம் கேட்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளுநரின் இடமாற்றம் தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்பதற்கு முன்னோடியாக உள்ளது என்று கூறினார். திமுக 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இனிமேல் சேர்த்துக்கொள்வதற்கு இடமே கிடையாது. அந்த அளவுக்கு இங்கே இட நெருக்கடி இருக்கிறது. டிடிவி தினகரன் ஒருவேளை அந்த அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் என்று ஒரு எண்ணத்திலே இதை சொல்லியிருக்கிறாரா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் அங்கே யாருக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கப்பட போகிறது என்பதே தெரியவில்லை. அந்த கூட்டணிக்கு யார் தலைமை என்பதும் இதுவரைக்கும் தெரியவில்லை. அந்த கூட்டணி எந்த கட்சிக்கு எவ்வளவு இடங்கள் பகிர்ந்தளிக்கப்படும் என்பதும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது மற்ற கட்சிகளோ அவர்களுக்கு யாருக்குமே தெரியவில்லை. அதெல்லாம் போய் டெல்லியிலே தான் பேச வேண்டியிருக்கு. எனவே கூட்டணியினுடைய தலைமையாக பாஜக இன்றைக்கு மாறிவிட்டது. அதிமுகவை இன்றைக்கு மிக மோசமான நிலைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு போய்விட்டார். எனவே அந்த கூட்டணியிலே இருந்தால் எந்த வெற்றி வாய்ப்பும் இல்லை என்று திரு தினகரன் அவர்கள் உணர்ந்து இதை சொல்லியிருக்கக்கூடும்.